நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரம். வீட்டில் ஒரு ரேவதியாவது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். நிறைய வீடுங்களில் ரேவதியில் பிறந்தாக்கா உடனே பேர் ரேவதின்னு வச்சுருவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு யோகமான பொண்ணாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான். கடைக்குட்டியாக இருந்தால் ரொம்ப செல்லக்குட்டியாக இருப்பாங்க. ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் வேறு, அதனால தான் அது கடைக்குட்டின்னு பேர். கடைக்குட்டின்னு ஒரு செல்லக்குட்டின்னு ஒரு பேர் உண்டு. அப்பேற்பட்ட ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கம் உடையது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய ஆதிக்கம் உடையது. பெருமாளுடைய நட்சத்திரம். பெருமாளுடைய இவங்க நிறைய பெருமாள் வழிபாட்டில் தான் இவங்க ரொம்ப மனம் இலகுவார்கள். பெருமாளுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். பொதுவாகவே இவங்க பெருமாளை வழிபாடு செய்தாருங்கன்னா இவங்க திருப்பதி போகணுன்னு அவசியம் இல்லை, மொட்டை அடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இயற்கையாகவே மனசாரவே கோவிந்தான்னு சொன்னாலே போதுமானது. கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளுடைய நாமத்தை சொன்னாலே போதுமானது. இவங்களுக்கு இதுதான் நியாயமான பரிகாரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நிறைய அட்வொகேட்ஸ் பார்ப்போம். அட்வொகேட்ஸு அந்த அட்வொகேட்லேயே கூட ஆனஸ்ட் லான்னு ஒன்று இருக்குது. அது அந்த மாதிரி உயர் படிப்பு படிக்கக்கூடியவங்க, ஜட்ஜஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் ப்ரொஃபஸர்ஸ் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டீனாக இருக்கக்கூடியவங்க, பிரின்சிபலாக இருக்கக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் டாப்பர் லெவலில் இருப்பாங்க, ஹை கிரேடில் இருப்பாங்க. டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா டியூஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் வழிபாட்டு தலங்களை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, திருப்பணி செய்யக்கூடியவங்க, ஆலய அர்ச்சகர்கள், ஆன்மீக மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஜோதிடர்கள், இதெல்லாமே ரேவதியில் அதிகமாக உண்டு. ஏன்னா அவங்களுக்கு ஷார்ப்பு மைண்டு, ஆமாம், புத்தி கூர்மை அதிகமானதாக இருக்கும். இவங்களுக்கு நிறைய ஐடி செக்டரில் நீங்கள் இவங்களை பார்க்கலாம். இன்ஜினியர்ஸு, டெக்னிக்கல் ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆப் டெவலப்பர்ஸ், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த ஐடி செக்டரில் ரேவதி நட்சத்திரம் மீனராசி அதிகம். சுய தொழில் இவங்களுக்கு ஒத்து வராது. ஓன் பிஸ்னஸ் ரேவதி போவே கூடாது. அப்படியும் மீறி ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்க சப்போர்ட்டால் தான் இவங்க வந்து ஜெயிக்க முடியும். நிறைய இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் ஓன் பிஸ்னஸ் செஞ்சு இவங்க அந்த பிஸ்னஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு செய்ய தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வராது, அடிமை தொழில் ஒத்து வரும். அதே சமயத்தில் நீங்கள் யாராவது ஒருவர் நீங்கள் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் கிடைக்குமே ஆனால் அப்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஒத்து வரும். அப்போ யார் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்து போவாங்க. மேஷ ராசி அன்பர்கள் கை கொடுப்பாங்க. மேஷம், விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப கை கொடுப்பாங்க. அதே போல் கடகராசி அன்பர்கள் கை கொடுப்பாங்க. மிதுனம் ஒத்து வரும். இந்த சிம்மம், கன்னி, துலாம் 3 நீங்கள் சேர்த்துக்கவே கூடாது. அதை விட்டால் மகரம் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் இந்த ஜோதிட ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு கை கொடுக்கும். நரசிம்மர் அதிகமாக வழிபாடு செய்யலாம். சுதர்சனர் அதிகமாக வழிபாடு செய்யலாம். இந்த சுதர்சனர் வழிபாடு செய்வது, சுதர்சன சக்கரத்தை வச்சு வீட்டிலே வச்சு வழிபாடு செய்வது உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான நட்சத்திரம். அப்போது சுதர்சனர், நரசிம்மர் அபிஷேகம், திருமஞ்சனம், சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வது சிறப்பு. அரளிப்பூ மாலை, துளசி மாலை விசேஷம். பிரசாதம், சர்க்கரை பொங்கல், பானகம், ஏற்ற வேண்டிய தீப எண்ணெய், இழுப்ப எண்ணெய். இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. எல்லாம் புங்க எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. 27 முறை சுற்றி வாங்க. நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு வாழ வைக்கும். உங்கள் கவலைகள், 7 சனி, 8 சனி,
9 சனி 10 சனி எந்த சனியாக இருந்தாலும் சரிதான். உடல்நிலை, ஆரோக்கியம், மனசு, பயம், ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது, அடுத்தடுத்து உடம்பு பிரச்சனை பண்ணுறது எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணும். யூ டோன்ட் வரி. ஸோ ரேவதி வாழ்த்துக்கள்.